வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் எடுக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இப்ப இருக்கிற இந்த ட்ரேட் வார் தான் மெயின் ஃபேக்டரா இருக்கு. ரிசல்ட்ஸ் ஒரு ஃபேக்டரா இருந்தாலுமே இந்த ட்ரேட் வார் வந்து ஒரு மெயினான ரீசனா இருக்கு. இப்போ ஃபைனலா வந்து இந்தியாவுக்கு வந்து 50% டேரிஃப் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து கண்டிப்பா லாங் டேர்ம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, கண்டிப்பா நடக்க போறதில்ல. ஆனா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல நிறைய டிஃபிகல்டிஸை வந்து இது கிரியேட் பண்ண போகுது. பர்டிகுலரா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற ட்ரேட் வார் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும் நம்ம மார்க்கெட்ல. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் ட்ரம்பும் வந்து மீட் பண்ண போறாங்க. இந்த டிஸ்கஷன்ல வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பர் ஹேண்ட் கிடைக்கும். பர்டிகுலரா மண்டே மார்க்கெட்டும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சின்ன ஹைக்கை கொடுத்துச்சு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு மெயினா அஃபெக்ட் ஆக போற செக்டர்ஸ் அந்த 50% டேரிஃப் வந்து இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சில செக்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து மெயினா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா டெக்ஸ்டைலுக்கும் ஜுவல்லரி செக்டர்ஸ், ஃபிஷ் எக்ஸ்போர்ட் இதுல தான் வந்து மெயினா இம்பாக்ட் ஆக போகுது. ஆயில் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு 7% வரைக்கும் தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எக்ஸம்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போன், செமி கண்டக்டர்ஸ், பார்மா செக்டர்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. மேபி இது ஃபியூச்சர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப டேரிஃபை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ஹை டேரிஃப் வந்து இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் தான் வந்து 50% கொடுத்திருக்காங்க. இது லாஜிக்கே இல்லாத டேரிஃப் தான். இந்த ட்ரேட் வார் டீலுக்கு வந்து நம்மளை ப்ரெஷர் பண்றதுக்கோசரம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாத்துக்குமே தெரியுது. இருந்தாலும் இதை விட பாத்தீங்க அப்படின்னா இப்ப சைனாவாகட்டும், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, தைவான், வியட்நாம், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து இவங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இந்தியாவுக்கு நல்ல காம்படிட்டரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து டாக்ஸ் கம்மி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபேக்டர் அதாவது இந்த ட்ரம்போட டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில செக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். எல்லாமே நம்ம மார்க்கெட்ல இருக்கிற எல்லா செக்டர் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ட்ரம்ப், புட்டின் இவங்களுக்கு நடுவில் நடக்க போற இந்த பேச்சுவார்த்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. டிஃபால்ட்டா வந்து மார்க்கெட்ல எல்லா செக்டரும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. அதர்வைஸ் இது வந்து மறுபடியும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ஒரு சில செக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். டோட்டலா எல்லா செக்டர்ஸும் அஃபெக்ட் ஆகாது. அதுல வந்து ஒரு சில செக்டர்ஸ் வந்து சேஃபா பிளே பண்ணும். நமக்கு டொமஸ்டிக் கன்சம்ஷன் இருக்கிற செக்டர்ஸ் எல்லாம் நல்ல பெனிஃபிட் ஆகும். என்னதான் வந்து டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆனாலுமே அஃபெக்ட் ஆகாத செக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் டீடைலாவே பார்க்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ், சீ ஃபுட்ஸ், லெதர் அண்ட் கெமிக்கல்ஸ், மெஷினரிஸ் பார்த்தா ஆட்டோ கம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜாஸ்தியா எக்ஸ்போர்ட் பண்றோம். இன்ஜினியரிங் கூட்ஸும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம். இது எல்லாமே வந்து 50% டேரிஃபுக்கு மேல வந்திருக்கு. அதே மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ஐடி சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்ரி வந்து அவங்க மெயினா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு சில என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க இப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷனல்னு பாத்தீங்க அப்படின்னா பார்மாசூட்டிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க, எனர்ஜி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செமி கண்டக்டர்ஸ்க்கு வந்து அவங்க இது வரைக்கும் எந்த டேரிஃப் வந்து ரைஸ் பண்ணல. அதாவது மொபைலுக்கு ரிலேட்டடாகவும் சரி, அவங்களோட டிஃபென்ஸ் செக்டர் சம்பந்தப்பட்டதுக்கு எதுக்குமே அவங்க கொடுக்கல. ஐடி சர்வீசஸ்க்கு வந்து டைரக்டா வந்து இன்னும் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணலாம். ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெவி வீகிள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதர்வைஸ் வந்து ஸ்மால் வீகிள் பெரிய அளவுக்கு வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் இருக்கு. ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பண்ணாம ஃபியூச்சர்ல மேபி அவங்க கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த செக்டர்ஸ் எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். மேக்சிமம் நம்மள மாதிரி இருக்கிற ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். பர்டிகுலரா வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா நிஃப்டி பீஸ்லயும் கோல்டு பீஸ்லயும் டிஃபால்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்லயோ இல்ல நிஃப்டி 100 ஸ்டாக்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ண தேவையே இல்லை. இதுல வந்து பெரிய பாதிப்பு வருமா அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு சின்ன பாதிப்பு இருக்கலாம். ஆனா இது வந்து
நம்மளோட இந்த யூஎஸ் டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆனாலுமே பெரிய இம்பாக்டை வந்து இது கிரியேட் பண்ணாது. லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல கூட ஒரு சில செக்டர்ஸை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்பயுமே வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்க வேண்டிய மிக முக்கியமான செக்டர்ஸ் அப்படின்னா கோல்டு, ஃபார்மா, ஃபினான்சியல் சர்வீசஸ், எஃப்எம்சிஜி. இப்போ தெரியும், இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த டேரிஃப்ல இந்த செக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஃபினான்சியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ பேங்கிங் ஆகட்டும், ஃபினான்சியல் செக்டர்ஸ் இது வந்து யூஎஸ்க்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்மளோட ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், இப்போ இங்கே இருக்கிற பேங்க்ஸ் எதுவுமே வந்து அதர் கண்ட்ரி பிஸ்னஸை நம்பி கிடையாது. ஃபினான்சியல் சர்வீசஸும் வந்து அதர் கண்ட்ரி பிஸ்னஸை நம்பி கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட டொமஸ்டிக்கை நம்பி தான் இது செக்டர்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் இது அத்தியாவசியங்கிறதுனால யூஎஸ்க்குமே கண்டிப்பாக தேவைப்படும். இதை ஆல்டர்னேட் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 5 to 10 years வந்து அந்த பேஸ் செட் பண்ண மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஷார்ட் டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியன் கம்பெனிஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டொமஸ்டிக் சேல்ஸை நம்பி இருக்கிறதுனால இந்த செக்டருமே பாதிக்கப்பட போகிறது. எப்பயும் போல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த 4 செக்டரை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இதுலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மார்க்கெட் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி நியூஸால ரியாக்ட் ஆகுது அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த செக்டர் ஸ்டாக்ஸும் விழுகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரியலைஸ் பண்ணும், இந்த செக்டர் தான் பாதிப்பு இல்லையா, டொமஸ்டிக் தானே இருக்கு அப்படின்ட்டு டிஃபால்ட்டா இந்த செக்டர் ஸ்டாக் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த செக்டர்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல விழுந்துச்சு அப்படின்னா இந்த செக்டர்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரா தெரியும். இப்போ நம்ம நிஃப்டி பீஸ்ல வந்து கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண செக்டர்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல அஃபெக்ட் ஆகிற செக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. மேபி டைரக்டா ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுல மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து நிஃப்டி 50ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃப் வந்து அஃபெக்ட் ஆகிற கம்பெனிஸ்க்கு ரொம்ப கம்மி தான். அதனால நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பே கிடையாது. மார்க்கெட்ல இருக்கிற ஃபியரால டோட்டலா வந்து நிஃப்டி 50 வந்து கரெக்ட் ஆகுமே ஒழிய ஸ்டாக்ஸால வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாது. ரியலைஸ் பண்றோம் டிஃபால்ட்டா வந்து நிஃப்டி 50 ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னால இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கனால எந்த ஒரு பயமும் இல்ல, கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்தெந்த செக்டர்ஸ் வந்து இந்த டேரிஃப் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, எது வந்து பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்னோட ஒப்பீனியனை கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க வந்து இந்த டேரிஃபால அஃபெக்ட் ஆகிற செக்டர்ஸ் எது இல்லை எது அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அது நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் சரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.